எதை பார்க்க போறோம்னா சயின்ஸ் 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ். அதில் வந்து லெசன் 2 பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம செகண்ட் லெசன் என்ன செக் பண்ணி பாருங்க, ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். ஃபோர்ஸ் அண்ட் மோஷனுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லெசன் வந்து மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து கான்செப்ட் பேஸ்ட் இப்போ போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்ப்போம் கண்டிப்பாக. ஓகேங்களா? எல்லாத்துக்கும் தெரியும் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா லெசன் 2 ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். இது எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா சமச்சீர் கல்வி எடுக்கிற 6th ஸ்டாண்டர்ட் புக்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதோட அவுட்கம்ஸ் என்ன, லேர்னிங் அவுட்கம்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் இதில் கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புஷ் ஆர் புல் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை புஷ் ஆர் புல் பற்றி பார்க்க போகிறோம். ஃபோர்ஸஸில் என்னென்ன ஃபோர்ஸஸ், கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ் பார்க்க போகிறோம். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது என்னெல்லாம் ஆகுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ரெஸ்ட் அப்படின்னு என்ன, மோஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். எல்லாம் இர்ரிலேட்டிவான்னு பார்க்க போகிறோம். ஸோ மோஷன் எப்படி காஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெஃபினேஷன், ஸ்பீடோட டெஃபினேஷன் பார்க்கலாம். அதோட யூனிட்ஸ் பார்க்கலாம். யூனிஃபார்ம் மோஷன் என்ன, நான் யூனிஃபார்ம் மோஷனை பார்க்கலாம். அப்புறம் கம்ப்யூட் டைம், டிஸ்டன்ஸு, ஸ்பீடு அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். இந்த லெசனில் நம்ம இதில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனுக்கு போயிடலாம். இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, we had studied in our earlier classes that push or pull results in some motion. ஆமாங்க, புஷ்ன்னு என்னது, தள்ளுறது. புல்லுன்னு என்ன, இழுக்கிறது. ஓகேங்களா? ஒரு இதை புஷ் பண்ணும்போது, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம புஷ் பண்ணும்போது அப்படி இல்லைன்னா புல் பண்ணும்போது அங்கே என்ன நடக்கும், ஒரு மோஷன் நடக்கும். அது கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு டோரை ஓப்பன் பண்றாங்க. ஓப்பன் பண்ணும்போது இழுத்தம்னு என்ன ஆகுது, ஒரு இடத்துல மூடி இருக்கிற கதவு மூடி இருந்தது, ஒரு ரெஸ்ட்ல இருக்குது. அதை நம்ம இழுத்தோம்னா என்ன ஆகுது, அந்த ரெஸ்ட் வந்து மோஷனுக்கு வருதுங்களா. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க, புஷ் ஆர் புல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புல்லுன்னு என்ன, தள்ளுறது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றீங்க, கதவு வந்து சில டைம் இழுக்கிற மாதிரி இருக்கும், சில டைம் தள்ளுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, பேக் என்னது, தூக்குமா, அப்போ என்னது அது, புல். ஓகேங்களா? அப்போ ஃபுட்பால் விளையாடும் போது என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபுட்பாலை உதைப்போமா, புஷ் பண்றோம், பாலை புஷ் பண்றோம். அப்படி இல்லைன்னா ஒருத்தன் யாராச்சும் ஆப்போசிட் வந்துட்டாங்கன்னா புல் பண்ணுவோம் தெரியுங்களா, பேக்கால எடுப்போம். பாலை வந்து பேக் சைடு நம்ம இழுப்போம், தட் இஸ் புல். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், அடுத்தது மோஷன் அண்ட் ரெஸ்ட். what is rest and what is motion அப்படிங்கறத பார்த்துருவோம். ஸோ சப்போஸ் there is a book on your table, உங்க டேபிள் வந்து ஒரு புக் இருக்குது, is that moving ன்னு கேட்குறான். ஸோ நம்ம டேபிள் மேல ஒரு புக்கை மட்டும் வச்சுட்டோம். அப்போ அந்த புக் வந்து மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது. அப்போ அதை என்னன்னு சொல்லுவோம், ரெஸ்ட்னு சொல்லுவோம். if you push the book to one side of the table to clear space for keeping your notebook. ஓகேவா? ஒரு சைடு இருக்கிற புக்கை வந்து இன்னொரு சைடை நகர்த்தி வைக்கிறேன். அப்போ அந்த புக்கை வந்து நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து நகர்த்துறேங்களா, அப்போ அந்த புக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்க, மோஷன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. when the book was at the same place with respect to the table, you saw the book was at rest. நான் சொன்ன மாதிரி தான், புக் வந்து அந்த டேபிள்ல இருக்கும்போது அது வந்து என்னது, ரெஸ்ட்ல இருக்குது. but when it was pushed from one place to another table, ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு தள்ளும் போது என்னன்னு சொல்றாங்க, அது வந்து மூவிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ என்னன்னா இதுல நீங்க என்னென்ன கத்துக்கிட்டீங்கன்னா, ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, புஷ்ன்னா என்ன, புல்லுன்னா என்ன. ஸோ இந்த 4 டாபிக் இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் மட்டும் கத்துக்கிட்டோம். புஷ்ன்னு என்னது, தள்ளுறது. புல்லுன்னா தான் என்னது, புல்லுன்னா சாப்பிட்ற புல் இல்லை, புல்லுன்னா இழுக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன கத்துக்கிட்டோம், ரெஸ்ட்ன்னு என்னது, ரெஸ்ட்னா ஒரு இடத்துல மூவ் ஆகாம இருந்ததுன்னா அதுக்கு பேர் ரெஸ்ட். ஓகேங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துங்க, அது வந்து அப்படியே இருந்த ஒரு இடத்துல இருக்குது, ஓகேங்களா, அப்படின்னா அது வந்து ரெஸ்ட். அப்போ மோஷன் என்னது, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் மோஷன். இதுதான் இந்த லெசன்ல இந்த பேஜ்ல நம்ம பார்த்துருக்குது. ஸோ அடுத்தது ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஆக்டிவிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் புஷ் ஆர் புல் that results in motion in the following cases. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு 6 இமேஜ் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னது, புஷ்ஷா புல்லான்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது, கிணத்துல தண்ணி சேர்ந்துறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இழுப்போம் தெரியுங்களா, பக்கெட்டை இழுப்போம். அப்போ அது என்னது, புல். அப்போ செகண்ட் ஒன்று என்னது, வண்டியை தள்ளுறாங்க. தள்ளுறது அப்படின்னு என்னது, தட் இஸ் புஷ். அடுத்தது என்னது, ஒரு டயர் இருக்குது, ஒரு குச்சி இருக்குது, ஒரு பையன் ஓடிட்டு இருக்கிறான். ஸோ அது என்னது, அந்த டயரை வந்து தட்டி தட்டி ஓடிட்டு இருக்கிறான். அப்போ அந்த டயரை புஷ் பண்ணிட்டு இருக்கிறான். ஓகேங்களா? தட் இஸ் புஷ். ஓகேவா? ஸோ இதுல வந்து என்னதுன்னா, அவன் என்ன பண்றான், அவன் சிஸ்டரை வந்து
தள்ளி விடுறான். அப்போ தள்ளி விடுறது தட் இஸ் ஃபோர்ஸ் வந்து புஷ்ஷிங், we are pushing the girl அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. தென் அடுத்து என்னது, அந்த மாட்டு வண்டி இருக்குங்களா, மாட்டு வண்டியை நிப்பாட்டுறதுக்காக அவர் என்ன பண்றாரு, அந்த கைத்தை வந்து இழுக்கிறாரு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் புல். ஓகேங்களா, புல். ஸோ நெக்ஸ்ட் என்னது, ஹேமரை வந்து ஒரு ஆணில அடிக்கிற அப்படி, அப்போ அது என்னது, புஷ், தட்டுற அப்படி, தட்டுற அப்படி, அதை புல் பண்ணல, அதை வந்து அந்த ஆணியை தட்டுற அப்படி. ஸோ தட் இஸ் புஷ். ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. When there is a change of position of an object with respect to time, then it is called as motion. If it is remain stationary, it is called as rest. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல நகர்ந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பாலை எட்டி மிதிக்கிறேன். ஓகேங்களா, கோல் போஸ்ட்க்கு மிதிக்கிறேன், ஷூட் அடிக்கிறேன். அப்போ அந்த பால் வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷூட் அடிச்சேன்னா, அப்போ அந்த பால் வந்து வித்தின் அ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அந்த கோல் போஸ்ட் போய் அடிச்சிடும். ஸோ அப்போ அந்த பால் வந்து என்னது, நான் ஃபர்ஸ்ட் வைக்கும் போது ஒரு பொசிஷன்ல ரெஸ்ட்ல இருந்தது, அந்த பாலை நான் ஷூட் பண்ணும்போது என்னாச்சு, அது மூவ் ஆகி அந்த கோல் போஸ்ட்டுக்கு போயிருச்சு. ஸோ த டெஃபினேஷன் இஸ் தட் when there is a change of position of ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருந்து மோஷனுக்கு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்றது, டைம் ஒரு குறிப்பிட்ட டைம்ல மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் மோஷன். அதே ஒரு இடத்துலயே இருந்துச்சு, அப்படியே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ரெஸ்ட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இது கொடுத்துருக்காங்க பாருங்க, இஸ் மோகன் இன் மோஷன். மோகன் அப்படிங்கிறவன் மோஷன்ல இருக்கிறானா இல்ல ரெஸ்ட்ல இருக்கிறாங்க கேட்கறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுல பாத்தீங்கன்னா அப்சர்வ் த ஃபாலோயிங் பிக்சர்ஸ் அண்ட் சே வெதர் மோகன் இஸ் இன் மோஷன் ஆர் அட் ரெஸ்ட். ஓகேங்களா. என்னன்னு கேக்குறாங்க, மோஷனா இருக்கு, மோஷன்ல இருக்கிற அப்படியே ரெஸ்ட்ல இருக்கிற அப்படியான்னு கேட்கறாங்க. யாரா கேட்கறாங்கன்னா மோகன் அப்படிங்கறத கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பார்க்கலாம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, அனிதா அண்ட் பாபு ஆர் ஸ்டாண்டிங் அண்டர் அ ட்ரீ அட் த பஸ் ஸ்டாண்ட் வெயிட்டிங் ஃபார் அ பஸ். அனிதாவும் பாபுவும் என்னங்கன்னா ஒரு ட்ரீ கட்டில் நிக்கிறாங்க. அவங்க வந்து பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க போறதுக்காக, மதுரைக்கு போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. Two or more of their friends, ரேகா and மோகன், get into the bus to go to தஞ்சாவூர். அதுல ரெண்டு பேர், அதாவது ரேகா மோகன் வந்து தஞ்சாவூர் பஸ்ல ஏறிட்டாங்க. ஓகேங்களா. பஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹே பாபு, would you say that மோகன் is in motion? Yes, of course. How can you say that? I can see he's just sitting in the bus. அப்படின்னு சொல்ற அப்படி. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, பாபு கூப்பிடுற அப்படி. யாரு கூப்பிடுறாங்கன்னா அனிதா கூப்பிடுறாங்க. அனிதா என்ன சொல்றாங்கன்னா, ஏ பாபு, இந்த மாதிரி இந்த மோகன் இருக்கிற அப்படி பாத்தியா, மோகன் வந்து மூவிங்ல இருக்கிறானா அப்படின்னு கேக்குறா அப்படி. இங்க ஒரு மோகன் மூவ் ஆயிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அதுக்கு அவன் என்ன சொல்றான், பாபு என்ன சொல்றான், ஆமா அப்படிங்கிறான். அது எப்படி நீ சொல்லுவ, அவன் மூவ் ஆயிட்டு இருக்கிறான், அவன் பஸ்ல மட்டும்தான் உட்கார்ந்து இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. எஸ் பட் த பஸ் இஸ் மூவிங் isn't it? இந்த பஸ் தானே மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ வாட் அப்படின்னு கேக்குறாங்க. யூ நெவர் பிலீவ் மீ, ஆஸ்க் ரேகா அப்படின்னு கேக்குறான். ரேகா, டூ யூ திங்க் மோகன் இஸ் மூவிங் அப்படின்னு அந்த பஸ்ஸுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற ரேகாவை கேக்குறாங்க. மோகன் வந்து மூவ் ஆயிட்டு இருக்கிறானா அப்படின்னு கேட்கலாம். இவங்களுக்கு என்ன சந்தேகம்னா, அனிதாவும் பாபுக்கு என்ன சந்தேகம்னா, மோகன் தான் மூவ் ஆகுற அப்படி, பஸ்ல உட்காந்துட்டு இருக்கிற மோகன் மூவ் ஆயிட்டு இருக்கிற அப்படி அப்படிங்கிற மாதிரி சந்தேகம். ஆனா என்ன சொல்றாங்க, மோகன் தான் மூவ் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அதுக்கு உள்ள இருக்கிற ரேகான்னு சொல்றா, மோகன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிற இடத்துலயே தான் இருக்கிறான், ஆனா அவன் மூவ் ஆகல. எது மூவ் ஆகுதுன்னு சொல்றான், பஸ் தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா. அப்போ இது என்ன புரியுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குற இதுல தான் இருக்குது. நம்ம என்ன பாக்குறோம், நம்ம பாக்குறத பார்த்தோம்னா அந்த பஸ்ஸு கூட மோகனும் மூவ் ஆகுற மாதிரி இருக்குது. ஆனா அங்க உட்காந்துட்டு இருக்கிற மோகனுக்கு எப்படி இருக்கும், நம்ம உட்கார்ந்துட்டு தான் இருக்கோம், ஆனா என்ன, இந்த பஸ் மட்டும்தான் மூவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்றாங்க பாருங்க. அனிதா tells this to பாபு. He snatches the phone from her and says irritably to Rekha, can't you see that bus has moved away from the tree? Mohan is in the bus, hence Mohan moving along with the bus. நான் சொன்ன பாத்தீங்களா, மோகன் along with the bus is moving. மோகன் வேணா அந்த பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மோகன் அமைதியா உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறான், ஆனா என்ன, அந்த பஸ் அவனை இழுத்துட்டு போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. But I am also in the bus to meet it does not as look. Mohan is moving. He isn't moving towards me or away from me. ரேகா சொல்றா, மோகன் வந்து எங்க கூட மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்கிறான், அவன் எங்கிட்ட இருந்து எதுவுமே நகரல, ஆனா என்ன, எங்க கூட இந்த பஸ் நகருங்காட்டி நாங்க நகர்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற சொல்றாங்க.
ஸோ இப்போ என்ன கேட்குறான், ஹாய் am I moving or rest at rest அப்படின்னு கேட்குறான். அப்போ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் சொல்றதுன்னு பார்த்தீங்கன்னா, மோகன் வந்து ரெஸ்ட் இருக்கிறான், ஆனா பஸ்ஸோட பார்த்தோம்னா அவன் மூவிங்ல இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, மோகன் வந்து ஒரே இடத்துல ரெஸ்ட்ல தான், அவன் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறான். ஆனா பஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பஸ்ஸில் இருக்கிற நம்ம வெளியிருந்து பார்க்கறதுக்கு மோகன் வந்து மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, who is correct, is மோகன் really in motion? ஸோ இப்போ டிஸ்கஸ் பண்றாங்க பாருங்க. ஸோ என்னன்னு பாருங்க, we can readily observe that both ரேகா அண்ட் பாபு are correct. ரேகாவும் கரெக்ட் தான், அவன் ஸ்டேட் ஒரு ரெஸ்ட்ல தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்றது ரேகாவும் சொல்றான். பாபுன்னு சொல்றான், அவன் மோஷன் இருக்கிறதுன்னு சொல்றான். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்ப்போம் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் பாபு. பாபுவோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தோம்னா, வெளியிருந்தான்ல பாபு, ஸோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம். மோகன் அலாங் வித் பஸ் இஸ் இன் மோஷன். மோகன் அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கிறான், அவனோட அந்த பஸ்ஸையும் சேர்த்து பார்க்கும்போது அவங்க மூவ் ஆயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரேகா எப்படி பஸ்ஸுக்குள்ள இருக்கிற அப்படி, அதனால அவன் கூட இருக்கிற அப்படி, அதனால அவன் ஒரே இடத்துல தான் இருக்கிறான், என் கூட மட்டும்தான் உட்காந்துக்கிறான், அவன் மூவ் ஆகல அப்படின்னு சொல்றான். அப்போ ரெண்டுமே கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. therefore stationary. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு பாபு மோகன் இஸ் இன் மோஷன். பாபு பொறுத்தவரை மோகன் வந்து மூவிங்ல இருக்கிறான். மோகன் இஸ் அட் ரெஸ்ட் ஃப்ரம் ரேகாஸ் அப்சர்வேஷன். ஸோ ரேகாங்கிறது அவன் பக்கத்தில் உட்காந்துக்கிறவ, அவளை பொறுத்த வரைக்கும் அந்த பாபுங்கிறது மோகனுங்கிறவன் வந்து அவன் கூடயே தான் உட்காந்துட்டு இருக்கிறா. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ படிச்சு பாருங்க அது என்னன்னு. ஐ ப்ளீஸ் ஆன்சர் ஹனி பை அப்சர்விங் த சிச்சுவேஷன் இன் த பிக்சர். ஸோ இந்த ஹனி வந்து ஒரு போட்ல இருக்கிறோன்னு பார்த்துருக்குது. ஈவெண்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, the man in the boat is moving. Man in the boat is moving with respect to the bank of river. He is at rest with respect to the boat. அதாவது என்ன சொல்றான், அந்த ரிவரை பொறுத்தவரை அவன் மூவ்மெண்ட்ல இருக்கிறான், ஆனா அந்த போட்டை பொறுத்தவரை அவன் வந்து ஒரே இடத்துல தான் உட்காந்துக்கிறான். இதே மாதிரி தான் சொல்றாங்க. என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஈவெண்ட் பாருங்க. The girl on the swing is, girl on the swing, அந்த ஸ்விங்ல இருக்கிற புள்ள வந்து என்னது, ரெஸ்ட்ல is dash with respect to the seat of the swing. அதாவது என்னங்கன்னா, அந்த சீட்ல உட்காந்துட்டு இருக்கிற வரைக்கும் அவ வந்து என்னது ரெஸ்ட் இருக்கிறா, ஆனா வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன் ஷீ இஸ் இன் மோஷன் வித் ரெஸ்பெக்ட் டு த கார்டன். அவளை சுத்தி இருக்கிறவங்க பாக்குறாங்க, என்ன பண்றாங்கன்னா பாப்பாங்கன்னா அவ ஆடிக்கிட்டு இருக்கிறா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஓகே, ஆனா அந்த சீட்டை பொறுத்தவரை அந்த உட்காந்துக்கிற இந்த ஊஞ்சல் இருக்குது பாத்தீங்களா, அதை பொறுத்தவரை அவ ஒரே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்கிறா. அவளை சுத்தி இருக்கிற கார்டன் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா அவ வந்து மோஷன்ல இருக்கிறா. இதான் சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ஈவெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. நிஷா இஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ் பை பைசைக்கிள். ஓகேங்களா, நிஷா வந்து அவங்களோட பாட்டி வீட்டுக்கு வந்து பைசைக்கிள்ல போறா. த கேர்ள் ஆன் த பைசைக்கிள் இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த ரோட். அடுத்ததும் படிச்சிடலாம், ஷீ இஸ் டேஷ் வித் ரெஸ்பெக்ட் டு த பைசைக்கிள். ஓகேங்களா, அப்போ அவோ அந்த பைசைக்கிளை பொறுத்தவரை ஒரு பைசைக்கிள்ல சும்மா உட்காந்துட்டா. ஓகேங்களா, ஷீ இஸ் in rest with respect to the bicycle. The girl on the bicycle is in motion with respect to the road. ஏன்னா ரோட பொறுத்தவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டா. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா, this is in motion. The girl on the bicycle is in motion with respect to the road. She is in rest with respect to the bicycle. ஓகேங்களா, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். Take the case of a book on a table at rest. ஒரு புக்கை ஒரு டேபிள் மேல வச்சிருக்கிறத ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டாங்க. இஸ் இட் ரியலி வித்தவுட் எனி மோஷன்? we know the earth isn't rotating on its own axis. earth வந்து தன்னைத்தானே சுத்துன்னு சொல்றாங்களா, அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. therefore the table along with the book must be rotating. is it not? அப்போ earth தன்னைத்தானே சுத்துறங்காட்டி அது வந்து என்ன மோஷன் சொல்லுவீங்களா? அதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. we are also moving along with the earth. So therefore என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, from the point of view of the ground on which we stand, the book is at rest. earth பொறுத்த வரைக்கும் அது வந்து புக்கு வந்து என்னதுன்னா மோஷன்ல இருக்குது. ஆனா அந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நிக்கிற இடத்த பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா அந்த புக் வந்து ஸ்டேஷனரியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. எனி ஆப்ஜெக்ட் மே அப்பியர் டு பி ஸ்டேஷனரி ஃபார் ஒன் அப்சர்வர் அண்ட் அப்பியர் டு பி மூவிங் ஃபார் அனதர். அதாவது ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்ல இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க, இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் அது வந்து எனக்கு வந்து
ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்னது மோகன், பாபு, ரேகா அவங்கள எடுத்துக்கலாம். ரேகா வந்து பக்கத்துல மோகனுக்கு பக்கத்துல உட்காந்துருந்தாங்க. அதனால அவர் என்ன சொன்னாரு, மோகன் வந்து என் பக்கத்துல தான் உட்காந்துருக்காப்படி, அவன் ரெஸ்ட்ல தான் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆனா பாபு பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா அந்த பஸ்ஸோட மோகனும் மூவ் ஆயிட்டு இருந்தான்ல, அதனால என்னன்னா அவன் மோஷன்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதைத்தான் சொல்றாங்க, an object may appear to be stationary for one observer. ஒருத்தருக்கு வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும், இன்னொருத்தரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவிங்ல இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, an object is at rest in relation to certain set of object and moving in relation to another set of object. நான் சொன்னதே தான் அது. This implies that rest and motion are ரிலேட்டிவ். ரெஸ்ட்டும் அண்ட் மோஷனும் வந்து ஒன்றுக்குள்ள ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பொறுத்த இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு என்ன சொல்றாங்கன்னா, இது முக்கியமா நீங்க நோட் பண்ண பாயிண்ட், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸும் சரி, 6th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸாம்ஸுக்கும் சரி, ஸோ முக்கியமா கேட்கப்படுறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. அதை ஹைலைட் வேற பண்ணியிருக்காங்க பாருங்க, ரெஸ்ட் அண்ட் மோஷன் ஆஃப் ரிலேட்டிவ். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்னா ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், என்னென்ன டாபிக் பார்த்தோம், புஷ்ன்னு என்னென்னு பார்த்தோம், புல்லுன்னு என்னென்னு பார்த்தோம், மோஷன் பார்த்தோம், ரெஸ்ட்ன்னு என்னென்னு பார்த்தோம். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டி கொஞ்சம் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன், மோஷன் என்னங்க ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம், ரெஸ்ட்ன்னு என்னென்ன ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். ஸோ அக்கார்டிங் டு த வியூவர் அண்ட் அப்சர்வர் ஒரு 2 வகையை எதை பார்த்தோம், மோஷன்னா எப்படி இருக்கும், ரெஸ்ட்னா எப்படி இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு டெஃபினிஷன் மாதிரியும் கொடுத்துருந்தாங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. an object may appear to be stationary for one observer and appear to be moving for another. இதை தான் முக்கியமாக பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு என்ன எடுக்க போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹவு திங்ஸ் மூவ், இதெல்லாம் கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ்.